அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் 2 அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். புக் இஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட். ஆக்சுவலாக இந்த சம் வந்து காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் புக்கில் வந்து இருக்காது, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் புக்கில் தான் வந்து இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ல் வந்து இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே வந்து இருக்கக்கூடிய கொஸ்டின். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 8.72, எக்ஸசைஸ் நம்பர் 3. கம்ப்யூட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஃப்ரம் த டேட்டா கிவன். ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து 5000 இருக்குது. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 4, ஒரு யூனிட்டுக்கு வந்து 4. அதுக்கடுத்தது ஆக்சுவல் யூனிட்ஸ் வந்து ஒரு 3 கேட்டகரிஸில் கொடுத்துருக்குறாங்க. 2000, 2600, 1300 அது மாதிரி. அதுக்கப்புறமேட்டு ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து ஆக்சுவல் ப்ரைஸு 4.5, 5.5 இந்த கேட்டகரிஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸு, இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு பெருக்கல் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸில் வந்து யூனிட் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம எடுத்துப்போம். அது ரோமன் லெட்டர் 1, 2, 3 அந்த கேட்டகரிஸில் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ஆக்சுவல் யூனிட் வந்து இருக்குது. அதுக்கான ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 4. அப்போ 4ல் 4.5 வந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா -0.5. அப்போ 2000 யூனிட்ஸ் வந்து -0.5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து வரும். மைனஸில் வருது அப்படின்றதுனால இது வந்து ஏ, அதாவது சிம்பிள் வந்து ஏன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இதுக்கான மீனிங் வந்து அட்வர்ஸ் வேரியன்ஸு. அதுக்கடுத்தது செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஆக்சுவல் யூனிட்ஸ் வந்து எடுக்கலாம். இது வந்து 2600 யூனிட்ஸு, ப்ரைஸ் வந்து 5. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 2ல் வந்து 2600 யூனிட்ஸு, ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 4 தான். 4ல் வந்து 5 ருபீஸ் போயிடுச்சு அப்படின்னா -1. அப்போது 2600 இன்ட்டு -1 போட்டோம் அப்படின்னா -2600. ஸோ இதுக்கும் வந்து அட்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது தேர்ட் கேட்டகரிஸில் வந்து ஆக்சுவல் யூனிட்ஸ் வந்து 1300 யூனிட்ஸ் வந்து இருக்குது. ப்ரைஸ் வந்து 5.5. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, 4 ருபீஸ் தான். இப்போ 4ல் வந்து 5.5 நம்ம கழிச்சோம் அப்படின்னா -1.5. ஸோ 1300 இன்ட்டு 1.5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1950 வந்து கிடைக்கும். இதுவும் மைனஸில் வந்ததுனால இதுவும் அட்வர்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னே நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸோட டோட்டல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கேட்டகரிஸில் வந்து 1000 வந்து இருக்குது. செகண்ட் கேட்டகரியில் 2600 வந்து இருக்குது. தேர்ட் வந்து 1950 வந்து இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5550 வந்து அட்வர்ஸ் வேரியன்ஸு அண்டர் த மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் கேட்டகரிஸில் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல், அவ்வளவு.